தலையில பாம்பு என்னவோ தெரியல பாம்பு 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 என்ன பாம்பு? வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கும். என் குறை இல்லாமல் வாழும்படி ஆசீர்வாதம் உடுக்க இந்த கைவருவாங்க இடுக்கன் தலைவராம். அது சரி. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இந்த சென்னை மாநகரத்தில் ஒரு பாகமானவர்களுக்குரிய பன்னிய தேனாம்பேட்டை இந்த மாநகரத்தை அமர்ந்திருக்கும் அது ஒரு திரௌபதியுடைய மதிப்பிற்குரிய ஆரோக்கியம் இந்த அனைத்து செயல்பாடுகளை இயக்கி பொறுமையோடு திறமையோடு பள்ளி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய தலைவர் அவருடைய பாதகங்களுக்கும் அவரை சேர்ந்தவர்களுக்கும் இந்த மாநகரத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் தங்களுக்கும் அந்நிய பணிவான வணக்கம். அதை பார்த்தால் பாம்பு 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 என்ன பாம்பு? என்னால பார்க்க தெரியல. என்னடா இவங்க புதுசா பேசுறேன்? அறிவான் இவன் அரவான் நடக்கக்கூடிய செயலை அறிவான் இவன் அரவான் எதையும் அறிந்து செயல்படக்கூடியவன் அறிவான் அரவான். ஐயா வணக்கம். தம்பி சண்முகத்தேவன் எங்க அப்பா ஆனால் அவருடைய பிள்ளை தவிர எங்க அப்பாவை நான் பார்த்தது இல்லை. என்னடா இது? அப்பா பாக்காத போல நம்மளும் வந்து அடிக்கிறான்டா. ஏண்டா என்னங்க கத்தி ஒரே அப்ப பேர் தெரியாத கண்ணாடி அடிக்குது. எங்க அப்பா அப்பா தெரியும். நான் பாக்கல. அப்ப எங்க வளர்ற? அப்ப எங்க இருக்க? எங்க பாட்டி வீடு. ஓ பாட்டி வீடு. ஓ பாட்டி வீடு. இல்ல. அப்புறம் மேல வந்துறியா? இல்ல. எங்க பாட்டி வீடு. எங்கடா இருக்கு? அப்படின்னா நாக உலகம். ஆமா. அதெல்லாம் பாம்பு தானே. ஆதி சேஷன். எங்க பாட்டு. ரொம்ப அடிக்காதீங்க, பிடிச்சிடும். அடுத்த பக்கம்
ஏய், ஆதிசேஷன் ஆதிசேஷன். ஆமா. ஆ. அவருடைய மகள் மகள் நாகக்கண்ணி நாகக்கண்ணி. எங்க அம்மா உங்க அம்மா. உங்க அம்மா. ஏய், சரி, அது ஏடா டேய் கம்னாரடா ஏய், அவங்க அம்மா நாகக்கண்ணி. அதானே கட்ட ஆ, பாம்பு வேணும். தம்பி ஆ. ஒரு காசு நோக்குறோம் ஆமா. பின்வைக்கால 32 அழகு அழகு படைத்த. எங்க அப்பா விஜய காட்டி விஜய காட்டுவேன். அர்ஜுன மகாராஜன் ஆமா. அன்னவருக்கும் ஆ. நாகக்கண்ணி நாகக்கண்ணிக்கும் பிறந்த என் பெயர் ஆ. நல்லரவான் நல்லரவான். அரவான் அரவான். அரவபாதன் அரவான். எதிரோம் உள்ள புண்ணியவான் ஆமா. 32 அழகு அழகு படைத்தவன் படைத்தோம். 32 படைத்தவன் அழகு என்னது? 32 அழகு படைத்தவன். உன் அக்கா பாப்பா எதனா ஏய், என்ன என்ன அக்கா பாப்பா? ஏய், என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ அக்கா அக்கா பாப்பா, என்ன பண்றா? ஏய், ஏய், உங்க அக்கா வருதுடா. ஏய், நீதான் குடுக்க போறா? போடா. அப்புறம் இந்த என்னடா? மூஞ்சி மேல துணி போட சொல்றியா டேய் நான் மாறுவா சொல்லுங்க. பட்டா எங்க அம்மா இருக்காங்களே அம்மா யாரு ஆ நாகக்கண்ணி தம்பி ஓ சாதாரணமான இல்ல 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 எங்க அப்பா அழகை கண்டு அழகு கண்டு. அதே நாரிய தீர்த்தத்தில் ஆமா. அதை இழுத்துக்கிட்டு வந்துட்டாங்களாம் ஓ தண்ணி உள்ளடா. ஆமா ஆ, தண்ணி உள்ளவே இது வந்துக்கிறாங்க அவங்க அப்பாவா? அது தம்பி ஆ. அப்படி இருக்க ஆமா. ஒரு செய்தி தெரியுமா எப்படி? கௌரவர்கள் ஆ கௌரவர்கள் 100 பேர் பாண்டவர்கள் 5,000 பேர் இந்த 105 பிள்ளைகள் ஆமா மனக்குழுல ஏற்பட்டு. ரொம்ப கிட்ட கிட்ட ஆமா ஆ. வாழ்நாள ஆ. முட்டிக்கிட்டு முட்டிக்கிட்டு நிக்குது. நிக்குது. அதனால் ஆ. இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் என்னை நாடி உங்களை தேடி என்னங்க ஓ, அப்பா, அதோ அப்பா, யாரோ ஒரு ஆள் உயரமா வரான். ஏறுமுகம். ஓ, என் பெரிய தந்தையும் வந்தார் அதோ பாத்தீங்களா ஆமாங்க யாரா இருக்கும் ஆ. ரொம்ப தூரத்துல இருந்து வராங்க. ரொம்ப உயரமா வராருங்க அவரை பார்த்தா அவன் சொல்றது கேட்க மாட்டாங்க. அவரை பார்த்தா ஆ. எங்க பெரியப்பா போல இருக்கு இருக்கு ஓஹோ, யாரும் துரியோதன மகாராஜா அவன் கொஞ்சம் தூரமா வரவனுக்கு தெரியல. அந்த உயரம் பெரிய ஆளுமகள் கிடையாது. 60 முழம் உள்ள புண்ணியவான் அறுபது விட உயரம். அவர் என்ன கேளு? ஒண்ணு தேடி அவங்க போயிருக்காங்க. என்ன காரணம்? தெரியல. எங்க பாண்டவருக்கு அவருக்கும் சண்டை சண்டை ஆமா. ஏற்படுத்திக்கிறாங்க. இருந்தாலும் இருந்தாலும் பொண்ணு தேடி வராங்க. யாரும் அவனுக்கு என்ன? சரி, உட்காரு. அது ஓ நேரம் என்னடா இருக்கும் நான் இப்பதான் நடு ஜாமம் ஆ? ஆமா பேயெல்லாம் நடமாடுறேன் அப்பா கொஞ்சம் ஆனா. ஏய், இதா அந்த விடுதியா இதேதான் நீ தேடின்னு வந்து பாரு ஆ. அந்த வீடுதான் ஆனா இந்த நேரத்துல தூங்கிக்கிட்டு இருப்பான்னு ஓ, நினைச்சு எதிராளி மாமா வீடு இதான். இதானே ஆமா ஆமா ஒருவேளை பீமன் வந்துருப்பானா? ஏய் அத சொல்லாத நான் போய் போடுவாங்க நீ ஆனா சத்தா தம்பி மாவனை பார்த்துட்டு போலான்னு வந்துட்டு போறேன். என்ன பாதி ஜாமத்துல தம்பி மகனை பாப்பா ஆண்டா என்ன பயப்படுத்துற நீ நேத்து வந்துருப்பான்னு சரி முடிச்சு போலான்னு என்ன தங்கிட்டு இருந்தா. எதுக்கும் பாப்பம் டயர்ரா அவன் என்ன சொல்வானோ அரவன் என்னை உடம்பாடி வைவானோ தந்தை வந்தார் என்று வந்தாலும் செய்வானோ வந்தாலும் செய்வானோ சத்தாடி என்று என்னை பாவித்துக் கொள்வானோ பெரியப்பா வந்துட்டாரே பாப்பையோ பாப்பையோ உட்கார வச்சு பாவம் எப்படியா போய் எங்க போய்க்கிறோம்?
ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அன்றாய எதிரி வந்துட்டான்னு ஒரே ஜாதி ஒண்ணும் புரியல. மதி ஓ அப்படியே குழம்புதுடா எனக்கு சோகம் எதுக்கு அம்மா தான் ஆகுதே கந்தனின் மனம் ஓ சொல்லுங்க இடத்துல வந்திருக்கோம் ஆமா யாரா அப்படி கத்துற பொறுமையா பேசுறோம் அதோ யாரு பேசாத பாதி நேரத்துல வந்து ஆமா. பொறுமையா பேசுறாண்டே கொஞ்சம் கோட்டான மடியில் கட்டாமல என் கூட வந்து யாரும் பேசலங்க என் பழப்பு கட்டுட்டு போறேன் நான் போய் நேரா கதை தட்டு போறேன் வேற என்ன வேலை? நான் பொறுமையா போய் சரி சரி போய் பார்க்கறேன் போய் எங்கடா அது கஞ்சாடிடா. நம்ம தெருவுல ஒட்டு நாய் கடை நாய் தடுத்துதுங்க. இந்த ஒண்ணு இல்லைங்க. என்னடா சத்தம் நாய் என்ன கடனாய் தேடி கடனாய் வருது. அது யாரு யாரு ஆளைக்கு இல்லையா உயரமா வர ஆளு பயங்கரமாக ஆளு. இருட்டுல தேடி எட்டு வரதுக்கு பயப்படுறா இன்னும் தெரியல. ஏய் யாரு? ஒரு வேளை சொந்தமா பண்ணா ஏய், யாரு மகனே அரவா பெரியப்பா பெரியப்பா பையா போய் சமாளம் போடு பெரியப்பா வந்து போட சொல்றாங்க. மரியாதை ஐயோ அப்போ வணக்கம் மரியாதை தான் எதிராளி வீட்டுக்கு சிம்மாதம் போட்டுக்கிறான் உட்காரத்துக்கு சிம்மாதம் போட்டுக்கலாம் உட்காரு உட்காரியா அவன் சண்டையில பொய்யான சேர் போட்டு கொண்டு தட்டி பாக்குறான் அவன் எம்மா திருட்டு பையன் நாம போய் சிம்மாதம் போட்டோமே பரவாயில்ல போடுறதுக்கு
அத போல இதுடா அதுல பண்ணு எல்லாருடைய புள்ள ஆமா பண்ணு பாம்பு வச்சிருப்பா வண்டின்னு வச்சிரு போது ஏன் பெரியப்பா உக்காட்டுமா சரிப்பா சரி அப்பா மகனே அரவபாலா பெரியப்பா மகனே அப்பா அரவபாலா அப்பா என் தந்தை தனக்கு மூத்த இந்த இரு நிலத்தோர் கொண்டாடும் என் தந்தை தனக்கு மூத்த இந்த இரு என் தந்தையே உனது பாதம் இந்த தனையனும் சாத்தாங்கம் செல்கிற அப்பா என் தனை இல்லாதென்று இந்த ஏழையை ஒரு பொருட்டா எண்ணி பெரியப்பா கண்டதோ காரியத்தை திருமணம் செய்வாயே மகனே அரவபாலா பூச்சக்கர உடைவானே அரவா குடிவானே நகாந்தகனே பெரியப்பா ஏன் புள்ள ஏன் புள்ள ஏன் புள்ள ஏன் புள்ள என் தந்தை அர்ஜுன மகாராஜ் ஆமா அவருக்கு இவர் அண்ணன் ஆமா ஆனால் என் தந்தை தனக்கு மூத்த இந்த இரு நிலத்தோர் கொண்டாடும் அவனி முதல் 55 தேச ராஜாக்களுக்கும் தலைநகராக இருக்கும்படியான அஸ்தினாபுரத்தில் பூச்சக்கரக்குடையும் ஆட்சி வேந்தன் அது ஏன ஒரு பொருட்டா வந்திருக்கியே நான் உனக்கு தூசு இல்ல அதானே உங்களுடைய பிள்ளை இல்லையா அதானே அப்பா அப்பா ஆமாங்க அப்பா அப்பா அரவபாலா வணக்கம் நான் என்ன புண்ணியம் செய்தனோ அதானே எங்க பெரியப்பா பாதிக்கப்பட்டிருக்கு பட்டிருக்கு. பாப்பா இரு கண்ணு இல்லாம அம்மா பாப்பா உட்காரு சொல்லு வணக்கம்மா வாதம் பண்ணிட்டியா வணக்கம்மா அடங்கப்பா பெரியப்பா பெரியப்பா மகனே அரவபாலா அப்பா என் ஐயாவே
பெரியப்பா துரியோதனன் அப்படி வீதி வழி அமர்கின்றார். தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, 4 வகை சேனை. அவரை சூழ்ந்து அவர் விடுத்து ஒய்யாரமாக நீரும் ஒல்லியாக தனித்து தன்னை தனிமையை வந்து கேட்டோம்னா என்ன காரணம்? என்ன சிறிய பிள்ளை உனக்கு ஈடா இல்ல கிடையாது. பெரியப்பா அப்பா அப்பா கண்ணு நான் வந்து சந்தோஷமா ஏத்துக்காத பாவம் வந்து ஒரே விஷயம் மகனே அரவபாலா நீ அஞ்சாதே மதி மூல அடி பண்ணி பெரியப்பா மகனே மகன் பேசுவானோ அதான் அப்படி அச்சப்பட வேண்டாம். நீ தந்தை உலகத்தரகன் முன்வைத்த காலை சொல்வார்கள் செல்வாக்குரியவர்கள் அப்பேற்பட்ட வம்ச பரம்பரையில் உதித்து உங்களுக்கு பிள்ளை தந்தை சொல்மிக்க கோயில் சிறந்த அதனால் சந்தோஷமா மனதில் எந்த கலக்கம் இல்லாமல் எந்த திருட்டு எண்ணமும் இல்லாமல் கேட்டால் மறுமொழி இல்லாமல் தருவேன். எதை என்றால் மறுத்து பேசாத. மறுத்து பேசலாமோ? ஏமா சத்திரம் இல்லை. எங்க பெரியப்பா வந்திருக்கார். அட எங்க அப்பாவை விட மூத்தவரே மேன்மையானவர். அரவ கொடியோன் பூச்சக்கர உடையோன் யாருக்கு வணங்க முடியும்? சிவனுக்கே அல்ல அப்பேற்பட்ட தனராக படைத்த நராந்தகன் என்ன ஒரு பொருட்டா நினைச்சு வந்திருக்கேன் பெரியப்பா. அப்பா உன் கால் விழுந்து கும்பிடுறேன். சரியப்பா 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 எதை கேட்டாலும் மறுமொழி இல்லாமல் ஆமா கொஞ்சம் நடிடா பஞ்சாகம்
மகனே ஏனப்பா உன்னை ஜாமா வந்தது இல்ல ஒண்ணு கேட்டதில்ல மகனே அப்பா ஐந்தானே அப்பா எதை கேட்டாலும் கொடுக்கிறேன் பெரியப்பா ஆனா இது நாள் வரைக்கும் நான் உங்ககிட்ட வந்ததும் இல்ல என்ன பார்த்தது இல்ல கேட்டதும் இல்ல கேள்விப்பட்டிருக்கேன் எங்க பெரிய பாத்துருவாங்க ஆமா ஆமா அப்படி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா பார்த்தது இல்ல எதை கேட்டாலும் பெரியப்பா கடை இல்லன்னு அப்ப ஏமாங்க இல்ல 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 பெத்த புள்ள சத்தியம் வாங்குறேன் பரால் ஓ நான் என்னன்றேன் நம்மளாட்ட நம்ம பொட்டாட்டி அடுத்து விட்டு புள்ள பத்தி வச்சுக்கிறோம் அது சுயமா பிறந்த புள்ள கேளு ஏடா அப்ப அவர் பல்லவள புள்ள பெத்தாருன்னு சொல்லி காமிக்கிறேன் பாதாளத்துல பெரியப்பா நீ யாதொரு கஷ்டப்பட வேண்டாம் என்னை ஒரு பொருட்டா நினைத்து இந்த பேரரசு வந்திருக்கின்ற போது அவர் கேட்டு நம்ம இல்லைன்னு சொல்லாமா சொல்லக்கூடாது எதை கேட்டாலும் என்னப்பா அப்பாடா நான் அப்பா 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 எதை கேட்டாலும் மகனுக்கு நான் வேற எதனா வைக்கணுமா நினைக்கணுமா ஐயா பிள்ளையாச்சே எதனா நினைக்கணும் என்னை பெற்ற என் தாய் நாக கண்ணி மீதானையா எதை கேட்டாலும் கொடுக்கிறேன் ஆறுமுகம் கொஞ்சம் வரியா கொஞ்சம் முக்கா சத்தியம் செய்துட்டா முக்காது ஜெயிக்க மாதிரி சத்தியம் பண்ணா அவன் சத்திரம் புள்ள சத்தியம் மாற மாட்டாங்க ஓ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டே தைரியமா தைரியமா கேளு பெரியப்பா அகடி கேட்ட தந்தையே ஐயோ மகன் கொடுப்பானோ அப்படி ஏற்கப்பட வேண்டாம் ஐயா தம்பி மக்கள் கஷ்டப்பட வேண்டாம் இப்படி தடுத்து சொல்லாமலே அடுத்துமே கேட்பதை கொடுத்திடும் என்னிட நடத்தையை பாரும் மகன் தருவனா தரமாட்டனா அப்போ ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இல்ல கண்டவனுக்கு பிறந்தவனா அப்ப தெரியும் கண்ணு தெரிஞ்சவனுக்கு பிறந்தவனா தெரியாது நம்ம உங்க அப்பா கண்ணு சொல்லியாச்சா அது மாறுது புள்ள எப்படி இருந்தாலும் ஒண்ணு கட்டி போட்டு உங்க பொண்டாட்டி பாதாளத்துல 4 பேர் போனால
நீ போட என்ன சொல்லாதடா. எனக்கு பேய் புழுவாவே வந்துருக்காமா ஐயப்பா சரி சரி இப்ப நான் வந்த சமாச்சாரத்தை என்ன காரணம் மகனே பெரியப்பா பாலா பெரியப்பா அண்ணே பெரியப்பா சாமி எப்பா தாயையும் வேணாங்க தம்பி ஓ எங்க பெரியப்பா வந்துருக்கா ஆமா அவருக்கு என் பேருக்கு ஒரு சந்தேகம் ஒண்ணு வச்சிடல ஆமா. ஏன் கேட்டா எங்க அப்பா ஐவராஜாக்கள் மீது அவருக்கு எப்பயுமே ஒரு சந்தேகம் ஆமா அப்பா அவன் பெற்ற பிள்ளை இது ஐயா இது அப்பன போலதானே இருப்பான் அப்படி இருப்பான் ஆ, அப்படின்னு ஒரு சந்தேகம் சந்தேகம் பெரியப்பா அப்படி வா தேவன்டமா அப்பா என் உயிரை கேட்டாலும் உயரமாக தானே வந்துக்கிறோம் உயிரை விட பெருசு எதுவுமே கிடையாது ஆ? எதுவுமே கிடையாது அப்பேற்பட்ட இந்த உயிரை ஆ. இந்த உயிரை கேட்டாலும் அதான் அது போதும். உனக்கு என் உயிரை கேட்டால் உனக்கு கொடுப்பதற்கு சம்மதம் வேற மட்டும் அந்த உண்பாரும் அறியாமை இன்பமா தருவேன் சங்கரமாய் நடந்ததை சொல்லுவீர் ஐயா அந்த தேவர சாட்சியா சத்தியமா எதை கேட்டால் கொடுக்குறேன் உயிரை கேட்டாலும் கொடுப்பேன். என் உயிரை விட. என் உயிரை விட. உயிர் வேணுமா உயிர் வேணுமா டேய், இந்த உயிரை விட பெருசு வேற என்ன இருக்கா? சரியில்லை அதையே கொடுக்குறேன் அப்புறம் என்ன சரி சொல்லிடு சொல்லிடு ஏய் புத்து நேரம் தூங்கிட்டு கொஞ்சம் எங்களை வெடிச்சு விட்டு போறா இல்லை 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 சொல்லுங்க மகனே அளவமாலா அந்த காலியும் கலிக்க கடும் சமல் பிடிக்க ஓஹோ என்ன வச்சு அப்புறம் கா கானா என்ன ஒண்ணு புரியல சொல்லு. என்ன கேட்கணும்? மகனே அப்பா கட்டிச்சவர்
அட போகி, அட சண்டாளா, அட சதியாரா, அட மோசக்காரா, நான் பிறந்த நாள் முதல் என்னை பார்த்தவனே இல்லை. கிடையாது. ஆனால் பேரரசன் நம்மை நாடி வந்திருக்கின்றார், நம்ம பெரியப்பா வந்திருக்கின்றார் என்று உன்னை ஆவலோடு அழைத்து அரியாசனம் கொடுத்து உன்னை வரவேற்பு கொடுத்து வாழ்ந்து அழைத்தேனே அப்பா. மகனே, காளியாதேவிக்கு என்ன கடவுளை கொடுக்கிறாய் அப்பா. உயிரை வாங்க வந்துக்கிறேன். உனக்கு இருக்கிற ஆசை எனக்கு இருக்குமா இருக்காதா? உனக்கு என்ன பேராசை? அந்த உலகால இருந்ததும் அது எனக்கு இல்லாமல் போமோ? ஆமா, நான் இளம் சிங்கம் நானாச்சு. எனக்காகவா பாடுபடுற? இளமையாக மைந்தா ஏய்! வடமொழி வந்துட்டா வேறும் புகழும் உனக்குதான் செய்யணும். கீர்த்தி வாங்கி மகனுக்கு இருக்கட்டும். அப்படின்னு மகனுக்கு தான் பாடுபட்டன தவிர எனக்கு எஜால இதுல வர்றது கிடையாது கிடையாது. அட பாவி, அட சதியாரா, அட சண்டாள பையன். எவ்வளவு ஆட்டா கொடுத்தா ஐயா பையனை பறி கொடுத்து என்ன பேசுறான்? ஊர்ல இருக்கிறவனா கட்டுமா ஐயா பையனை பறி கொடுத்துட்டு நீ நாட்டாளுமா யாரும் அருங்கட்டும். ஏய், உன்னை பெருசு மடியில் வச்சு கட்டின மாதிரி நீ இங்க கூட இருக்கட்டும். பெரியப்பா, மகனே, என்னை பலி கொடுத்து இந்த நாட்டை இந்த நாட்டின் ஆள வேண்டும். ஆளுமா. பார்க்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? நான் உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன். ஆமா, சத்தியம் தவறினாலும் கொண்டு விடா, பத்தியம் தவறினாலும் கொண்டு விடா. ஆனா பேசுவாங்க, என்ன பேசுவாங்க தெரியுமா? சண்டகுல வம்சமா யாரோ துரியோதனா புரியுதுண்ணா. பெத்த பிள்ளைய பலி கொடுத்துட்டு பலி கொடுத்து இந்த நாட்டை ஆண்டு இருக்கான். அவன் அப்படி பேசுவார்களே, அது தெரியாதா? அது நம் வம்சத்துக்கே தாழ்வு இல்லையா? கேவலம். பெரியப்பா, மகனே, இந்த பாலனை பலி தந்து எல்லையாண்டால் என்ன இழந்து அதானே கேவலமா பேசுவாங்களே. ஆரோக்கிய பிரபஞ்சத்தில் கண்ணும் காவாடும் உள்ளவரைக்கும் மகனுக்கு அரவ பாலனுக்கு பேரும் புகழும் கீர்த்தியும் ஓங்கி வளரட்டும். அவர் என்ன சொல்ற பத்தியா? இரு அம்மா, ஒரு அருமையான கருத்து. டேடே, நான் ஒன்று கூப்பிட்டுருக்கேன். காளியாதேவிக்கு கடவுளி வைக்க உன்னை பலி கொடுக்க நான் போறேன். அது சாதாரண புகழல்ல, இந்த உலகம் உள்ள மட்டும் ஆமா உன் பெயர் விளங்கும். ஆமா, அப்பேற்பட்ட பேரும் கீர்த்தியும் ஒண்ணு சேருமா? புகழும் என்ன பெற்ற என் தாய் தாப்பூர் கூட மாபாசம் நமக்கு இந்த கலியுகம் எவ்வளவு நாள் இருக்குதோ அவ்வளவு நாள் வரைக்கும் என் மகனுக்கு பேர் புகழும் ஓங்கி வளரும். என்னெல்லாம் வந்து கூடுது என் மகனை
போன இந்நேரம் தலை அப்பா மகனே பெரியப்பா மகனே தந்தையே என்னை கடவுளை கண்ணிய தாங்கள் என்ன புண்ணியம் செய்த என்ன பாலு எவ்வளவு புண்ணியமான நாளுதான். எனக்கு கூப்பிட்டுக்க கடவுளுக்கு காளிகாஜாவுக்கு கடவுளை வைக்க அப்படி வைத்தால் நமக்கு தான் கீர்த்தி. என்னைக்கும் ஒரு நாள் பிறப்பென்பது ஏற்பட்டு விட்டால் இறப்பென்பது உண்மை. என்னைக்கா இருந்தாலும் உண்டு. அது ஒரு கோடையை போல் சாகக்கூடாது. சாகக்கூடாது. ஆ ஆனால் அவர் எப்படி கூப்பிட்டுக்கா காளிகாதேவி கடவுளை வைக்க. அப்பா மகனே அப்ப தந்தையே என்னை கடவுளை கண்ணிய தான் வர என்ன புண்ணியம் செய்த அப்ப இந்த நல்ல ஜனனமும் நீர் மேல் குமிழி போல் இருப்பது நிலையில்லா காயம் இதுவே நிலையில்லா காயம் அப்பா அவர் கூட்டுக்கார் நிலையில்லாத காயம் காயம் இது. நீர் மேல் குமிழி பூமியில சும்மா முட்டை விட நேரத்துக்கு போயிடும். தண்ணியில முட்டை விட்டா எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரு செகண்ட். ஒரு செகண்ட். ஆமா. அதே போல இந்த வாழ்க்கை ஒரே செகண்ட்ல போயிடும். ஆமா. ஆ நீர் மேல் குமிழி நிலையில்லா காயம். நிலையில்லா காயம். அது சரி. அப்பா மகனே என்னப்பா இந்த நாள் ஜனனமும் ஆமா நீர் மேல் குமிழி நிலையில்லாத காயம். சரி அடாடாடா என்ன புண்ணியத்தை எனக்கு கூப்பிடுறாரு. சரி வாடா மகாராஜா நீர் மேல் குமிழி நிலையில்லா காயம். காயம். ஆனால் அவர் யாருக்காக? காளிகாதேவிக்காக. அந்த அந்தரி தமக்கு நான் அற்புதமாவது அதன் அழியாத பெருங்கீர்த்தி இந்த அவனி அளவு உண்டை 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 அதான் சரிங்க. அந்தரி என்றால் காளிகாதேவி. சரி. ஆ அப்பேற்பட்ட உமா மகேஸ்வரிக்கு ஆ அந்த அந்தரி தமக்கு நான் அற்புதமாவது அழியாத பெருங்கீர்த்தி அவனி அளவோ பெருங்கீர்த்தி அவனியாலவும் நாட்டையால் வளவிட இரண்டேரும் இது பெருமை. பேர் இருக்கு. அதனால் பெரியப்பா உனக்கு நான் கடவுளுக்கு வருவதற்கு தயார். ஆமா அதனால் ஐயா சேரும் சந்தோஷம் மாகி வாழும் கடவுளே நாளை சேரும் சந்தோஷமாகி வாழும் கடவுளே நாளை சேரும் சந்தோஷமாகி வாழும் கடவுளே நாளை சேரும் சந்தோஷமாகி வாழும் கடவுளே நாளை சேரும் அதிகாரத்திலே வாழும் மிக வந்தனமையா வாழும் அதிகாரத்திலே வாழும் கடவுளே வாழும் அதிகாரத்திலே வாழும் மிக வந்தனமையா வாழும் அதிகாரத்திலே வாழும் மிக வந்தனமையா செப்பிய பணிவன செப்பிய நடப்படும் மிக வந்தனம் பண்ண வீட்டு வாழும் உனக்கு சத்தியம் கொடுத்து விட்டேன். ஆமா கடவுள் என்பது எப்போது நாளைய கடந்து அமாவாசை அமாவாசை மறுநாள். ஆமா நாளை மறுநாள் அமாவாசை அன்று யார் முகத்தில் முடிக்காது நீ எழுந்து பெரியப்பா 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 பெரியப்பான்னு அம்மா இருமா வயசானதான் உட்காந்து அவர் எங்க ஊருக்கா திருவண்ணாமலை திருக்கோயிலுக்கு எங்க சொந்தக்காரர் அங்க இருந்து நானும் கூட்டாளி தான். அவரை கேட்கறாங்களா இல்ல நம்ம சொத்துனா அவங்க பாதுகாப்பா வச்சுக்கோங்க. வேற யாரும் இல்லை. எங்கால் எங்கால் எங்க சொந்தக்காரர் சரி சரி மகனே நாளே கடந்த அமாவாசை ஆமா. இரு நாளைய மறுநாள் அமாவாசை நாளைய கடந்த மறுநாள் அமாவாசை. அமாவாசை. அந்த அமாவாசை அன்று ஜோதி 15 நாளைக்கு யாருடைய கண்ணிலும் முகத்தில் முழிக்காமல் பெரியப்பா அதே அதே பெரியப்பா 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 அப்படின்னு அப்படி வந்து நின்ற உடனே பாப்பா பாப்பா அப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படியா ஆமா சரி 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 பெரியப்பா அவன் நடக்க மாட்டான். என்னப்பா நில்லப்பா நில்லு பாப்பா உனக்கு என்ன புரியுது தெரியாது. நாங்க என்ன பண்ண போறோம்? இது மகாபாரத கருத்து
ஒரு அறியாத பையனை ஒரு 5 வயசு பையனை ஒரு 10 வயசு பையனை வந்து பலி கொடுக்க போறாங்க. ஆனா நீங்க கம்முன்னு உங்களுக்கு தெரியாது இந்த கதை என்னன்னு தெரியுது. ஒரு புண்ணிய கதை. உட்காந்துலாம் முட்டாலும் நம்ம அறிவாளி மாதிரி பேசக்கூடாது. நாங்க பேசும்போதே பயந்துக்கிட்டு பேசுறோம். எந்த சொல்லு தப்போ எந்த சொல்லு ரைட்டோன்னு அச்சப்பட்டுக்கிறோம். இஷ்டத்துக்கு பேசுங்கிற உன்னை கையெழுத்து கும்பிட்றாங்க கம்முன்னு. பொதுவா யாருமே பேசாது. இது சூறு வருஷம் கரு வருஷம் விட்டு மிரட்டுற மாதிரி. இது கருத்து. எங்க பெரியப்பா வந்து என்ன சாவடிக்கு கடவுளி கூப்பிடுறாரு. அப்ப நானும் என்ன சொல்ல வரேன்ப்பா. இப்ப எண்ணெயில கூப்பிட்டு அவனை விட்டு பொழுது கட்டிடுவான். தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை. ஆமா பெரியப்பா கூப்பிட்டுட்டார். அது எனக்காக காளிகா தேவிக்கு பலி கொடுக்க. என்னைக்கோ ஒரு நாளைக்கு சாவ போறோம். ஆமா அது ஒரு வீர மரணமா இருக்கணும். அதெல்லாம் அழகா இருக்கு. தந்தையே எந்தனை கடவுளை கெண்ணிய தான் வர என்ன புண்ணியம் செய்தேனும் இந்த ஜனமும் நீர் மேல் குமிழி போல் இருப்பது நிலையில காயம் இதுவே. இந்த உள்ள போற காத்து வெளியே வந்தா பேச முடியும். ஆமா அப்படியே நின்றுட்டா நம்ம செத்துருவோம். அப்பேற்பட்ட அல்ப ஆயுசு நம்ம ஆயுசு. ஆனால் அந்த தமக்கு நான் அற்புதமாவது சாதாரண போய் கண்ணு தடுத்து செத்தான் தண்ணீர் வந்து செத்தா இல்லாத காளிகாதேவிக்கு பலி கொடுக்க அப்ப இந்த பேரும் புகழும். அந்த தமக்கு நான் அற்புதமாவது அழியாத பிறகு தேவையானோம். சந்தேகப்பட வேண்டாம். இப்ப நீ என்ன கேட்கிற? நாளை கடந்த அமாவாசை ஜோதி 15 நாடுகள் நேரத்துக்கு யார் முகத்தில் முழிக்காத பெரிய நியாயம்தான். உனக்கு கடவுளி வர நான் சத்தியம் கொடுத்துட்டேன். ஆமா ஒரு செய்தி தெரியுமா? இப்ப நீ கூப்பிட்டுருக்க இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? நீ எனக்கு உனக்கு விட்டு நான் வர்றேன். நாளை ஒரு நாள் குறுக்க இருக்கு. இன்னைக்கு குறம்பொழுது இருக்கு. நாளைக்கு இருக்குது. நாளன்னைக்கு ஜோதி 15 நாளைக்கு வரைக்கும் ஒரு நாள் வந்து 24 மணி நேரம். இன்னும் 24 மணி நேரம் இருக்கு. குறுக்க இருக்கு. ஆமா அதுக்குள்ள என்ன நடக்குமோ? இதற்குள் எங்கள் இன்ப தந்தையரே கேளீர் இது நிலையில்லா காயம். மகனே 24 மணி நேரம் இருக்கு. அதனால் இதற்குள் என் இன்ப தந்தையரே கேளீர் இது நிலையில்லா காயம். இது நிலையில்லா காயம் நம்பி நான் சொல்ல மாட்டேன் நாளைய நன்றைய தினக்கு. சொல்ல மாட்டேன் நாளைய நல்தினக்கு. என் தெம்புகள் அழிந்திடாமல் வேகமும் உயிர் இருந்தால் சம்பரமாய் வருவதற்கு 24 மணி நேரம் இது. ஆமா என் உடலும் உயிரும் ஒட்டி உயிரோடு இருந்தால் உனக்கு நாளைய மறுநாள் அமாவாசைக்கு நான் வருகின்றேன். ஆனா இதுக்குள்ள படுத்திருக்கும் போது உயிர் போகலாம். நடந்து போறோம் அது நான் சொல்ல முடியாது. அதனாலதான் தெளிவா சொல்லி அனுப்புறேன். இன்ப தந்தையரே கேளீர் இது நிலை இல்லா காயம். நம்பி நான் சொல்ல மாட்டேன் நாளைய நன்றைய தினத்தில். ஆமா என் தெம்புகள் அழிந்திடாமல் இந்த தேகமும் உயிரும் இருந்தால் சந்தமாய் வருவதற்கு தடையில்லை எழுவாய். அதுக்கு நான் என்ன சொல்றேன்? இங்க வர ஆரம்பம். இப்ப போய் ரூம் உள்ள போய் நோயிஞ்சா நாளைய கடந்தும் மறுநாள் வர வரைக்கும் அப்படியே கவுந்தடிச்சு அப்படியே பட்டுனுது. வெளிக்கு ஒண்ணுக்கு வந்தாலும் ஒரு மூளை நான் வந்து மாறி கொட்டிக்கிறேன். அப்பா எவன் புள்ளிக்கு தாண்டா வாடுறான். அப்படியே பட்டு அப்ப அப்படி எழுந்துச்சுன்னா அந்த நாலு பொண்ணுக்கு அப்படியே பட்டு இருக்கானா எழுந்துட்டோம். ஜோதி 15 நாளுங்க எழுந்துட்டு பெரியப்பா 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 அதே வந்துட்டோம் பெரியப்பா அப்படின்னு யார் வாக்கில் முழிக்காத பெரியப்பா வெளியே வந்தா நீ சொல்ற மாதிரி பெட்டிலே படுத்துக்கிறேன். அந்த உள்ள போற காத்து வெளியே வந்து இருந்தாதான் பேச முடியும். அந்த பெட்டில நின்னுட்டா அதெல்லாம் நான் சொல்றேன். நான் தவறலப்பா. நான் ஒரு சத்திரியன். எங்க அப்பா சொல்லுவாக்க செல்வாக்குடி சண்டகுளத்துல விஜயகாந்தி படுக்க பிறந்திருக்கேன். நான் கண்டவனுக்கு பிறந்தேன். கண்ணு தெரியாதவனுக்கு பிறந்திருக்கேன். அதனால் இது நிலையில்லாத காயம். என் உடலும் உயிரும் அழியாமல் இருந்தால் உனக்கு நான் வரேன்.
ஆனா இப்ப பொண்ணு வெளியே வரவே வரவானா நாளைக்கு ஜோதி பதினஞ்சு நாள் யாரும் மொத்தத்துக்கு பெருப்பா 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 தண்ணி குடிக்க பொண்ணு போறோம் அதோ அரவாங்கிட்ட வந்து காளிகாதேவிக்கு கடவுளே அறுத்துட்டு போய் கொண்டு இருக்க அந்த நேரத்துல ஐவர் ராஜாக்களிலே மூத்தவரை தருமராஜ் பார்த்தார். ஆனா சண்டைன்னு 4 வச்சுட்டாரு மாமா. சண்டை எப்படி நடத்துறது யாரை கொண்டு நடத்துறது ஒன்றும் புரியல. ஐவர் ராஜா தெரிந்தவனமா இருக்கிறாங்க. சரி மாமா பரந்தாமன் அழைத்தாதான் இதுக்கெல்லாம் வழி சொல்வாருன்னு மாமா அதாவது பகவானு கூப்பிட வேண்டிய இதோ ஐவர் ராஜா மூத்தவர் ஐயா தருமராஜா தர்பார். Hey!